அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. திருக்குர்ஆனில் சூறாக்களிலெல்லாம் பெரிதும் நலம் பொருந்திய சூரா ஃபாத்திஹாவை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பயானை 10 நிமிஷம் கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பரக்கத் செய்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனின் தாய் சூரா ஃபாத்திஹா என்று கூறினார்கள். அப்பேற்பட்ட சூரா ஃபாத்திஹாவை நாட்டம் நிறைவேற ஒரு மனிதர் ஃபர்ல் தொழுகைக்கு பிறகு 7 தடவை வீதம் ஓதி வந்தால் அவருடைய நாட்டம் நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் ஃபர்ல் தொழுகைக்கு பிறகு 20 தடவை வீதம் ஓதி வந்தால் துன்பம் நீங்கும், ஆபத்து நீங்கும், வறுமை நீங்கும், வருமானத்தில் அதிக பரக்கத்து உண்டாகும். சுபஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பம், ஆபத்து, வறுமை இவை நீங்கிட்டால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் சூரா ஃபாத்திஹாவை ஓதுவதின் மூலம் அதனுடைய பலனை அடைந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதர் நோயாளியாக இருந்து கஷ்டப்படுகிறார் என்றால் சூரா ஃபாத்திஹாவை பிஸ்மியுடன் 14 தடவை ஓதி அந்த நோயாளியின் மீது ஊதினால் அவருடைய நோயை நீங்கிவிடும். இப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஓதி அதனுடைய பலனை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.